பாஜக தலைவர் தேர்வு வந்து கடந்த ஜனவரி இறுதியில் நடக்கும் சொன்னாங்க, நடக்கலாம். ஆனா ஒண்ணு இல்லைங்கண்ணா, நம்ம இதே தலைமையில தொடருமா? ஏற்கனவே சொன்னது போல பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுங்கண்ணா. நம்மளை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு. இன்னும் வேகமாக வளர வேண்டும். 2026 நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதற்கு முன்பு செய்திருக்க வேண்டும், செஞ்சிட்டோம். அதாவது மாவட்ட தலைவர்களுடைய தேர்தல் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம். நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும், எந்த தேதியின் முடிவு செய்யணும். அதன் பிறகு யார் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம். சென்னையில் அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கன்னா. ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்துங்கண்ணா. சார், வருமான வரி உச்சவரம் 12 லட்சமா உயர்த்துறது கூட டெல்லி எலெக்ஷன் மனசுல வச்சுதான் பண்ணிருக்காங்க. ஆனா டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு, அப்படித்தான் நாங்க பாக்குறோங்கண்ணா. ஏன்னா நம்ம பல இடத்துல ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிச்ச உடனே சொன்னாங்க, நடுத்தர மக்களுடைய வலி எனக்கு தெரியுது, நடுத்தர மக்களுடைய வலியை இந்த அரசு உணர்ந்திருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பா இந்த அரசு நிவாரணம் கொடுக்கும். டெல்லி எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லி இந்த மோடி அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்ற பொழுது 2,50,000 ரூபாய் வருமான வரி உச்சவரம் இருந்துச்சு. அது 5 லட்சமா மாறிச்சு, 7 லட்சமா மாறிச்சு. இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க, வரி எல்லாரும் செலுத்துறாங்க. டாக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கன்னா நாம 12 லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயித்தன் மூலமாக அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. அரசுக்கு 1,10,000 கோடி ரூபாய் இழப்பு. கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது, கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது, அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னது போல அது அரசு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேரை நம்ம ரிவார்டு பண்ணணும். அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு. ஆனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம். பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு 12,75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய வரப்பிரசாதம். உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேஸை நம்ம கிரியேட் பண்ணல. அதே நேரத்தில் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது 12 லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம். 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம். எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு, அப்படித்தான் நீங்க பாக்கணுங்க. பட்ஜெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி 1ஆம் தேதி கட்டாயம், அடுத்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி. அந்த நேரத்தில் டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு. எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்கலாமே. அருண் ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுதும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்த பொழுதும், லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்தலையாங்கன்னா. நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம். அது மக்கள் அது டெல்லி எலெக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்கன்னா, விருப்பங்கண்ணா.